அன்ஃபேர் இல்ல? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக வேண்டி லட்சுமியை கோச்சிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன வேணும்னா பண்ணா? வேணும்னு பண்ணல, ஆனா ஒர்க்கும் நடக்கலையே, அதனால எல்லாருக்கும் தானே கஷ்டம். என்னம்மா கஷ்டம்? அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஆமா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் இங்க எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே. யூ see லக்ஷ்மி, இங்க பாருங்க, இங்க யாருமே சும்மா கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு. ஓகேவா? ப்ளீஸ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இம்மீடியட்டா ரெனோவேஷன் ஆரம்பிச்சா பெட்டரா இருக்கும். என்ன சொல்றீங்க? அத்தை, ஆப்ல இருக்கிற எல்லாருமே மினிமம் 1 வீக்காவது ஆகும்னு சொல்றாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? பதவியில இருக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு தகுந்தால் போல் நடந்துக்கணும். நீங்க எல்லாம் ஹலோ, என்ன ஆளாளுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை என்ன இது வேணும் நான் பண்ணாங்க? ஏதோ கான்ட்ராக்டர் சொன்னதுக்கு ஆளாளுக்கு எங்க அத்தையை கேள்வி கேக்குறீங்க இப்படி? பவி அமைதியா இரு, நீ கொஞ்சம் பேசாம சும்மா இரு, நான் பேசுறேன். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். என்ன நம்புங்க. 1 வீக்ல எல்லாம் முடியாது லக்ஷ்மி. நம்புங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? எங்களுக்கு இப்போ இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன ஒனி சார்? அதே கரெக்ட். எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். யா. ஓ, எல்லாரும் சேர்ந்து எங்க அத்தையை கார்னர் பண்றீங்களா? அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அத்தை. நான் தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். இங்க பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா? இல்லம்மா, இப்போ யாரும் அவைலபிள் இல்ல, எல்லாம் வேலையா இருக்காங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பவித்ரா பேசுறேன். பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா சார்? இப்போ ஆள் யாரும் ஃப்ரீயா இல்ல மேடம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க மேடம். ஓகே சார். சோ சேட் லக்ஷ்மி. இப்போ யோசிச்சு என்ன பண்றது? 1 வீக்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், ரைட்? அப்ப அபார்ட்மெண்ட் வேலை ஒரு வாரத்துல முடியாதா? ஐ திங்க் சோ நாட். ஒரு வழி இருக்கு. 1 வீக்ல முடிக்கணும்னா நம்ம லக்ஷ்மியை இறங்கி பெயிண்ட் அடிச்சா தான் முடியும். கரெக்டாயிட்டு வருது. பெயிண்டிங் பண்றதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. தேங்க்ஸ் பிரதிபா, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. மீ? நான் ஐடியா கொடுத்தனா எப்போ? வாட் யூ சேயிங்? ஆமா பவி, இந்த பெயிண்டிங் ஒர்க்க நாமளே செய்வோம். மேடம், நாங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், இப்ப ஃப்ரீயா தான் இருக்கோம். நாங்க உங்க கூட பெயிண்டிங் பண்ண ரெடி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ஜீ தமிழ்ல சர்வைவர் ப்ரோக்ராம் வரும்போது மட்டும் பார்க்க போயிடுவோம், கோச்சுக்காதீங்க. ஆமால. ஓ, அதுக்கு என்ன, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சர்வைவர் ப்ரோக்ராம பாப்போம். அப்படியே நாம பெயிண்டிங்கும் பண்ணி முடிச்சிடுவோம். லட்சுமிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தாங்க. என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. என்ன அளவு என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே. நாம ஏதாவது தப்பா கலந்துட்டா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும்ல. யார்கிட்டயாவது கேப்போமா? அட,
என்ன அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆன்லைன்ல பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. ஆன்லைன்ல இதெல்லாம் சொல்றாங்களா? ஆமா அத்தை, இன்னைக்கு சமையல்ல இருந்து சகலமா ஆன்லைன்ல கத்துக்கலாம். அப்புறம் என்ன போன்ல பார்க்க வேண்டியதானே? அட இருங்க தாத்தா, என்ன அவசரம் உங்களுக்கு? இவ்ளோதானா? என்ன இவ்ளோ ஈஸியா இருக்கு? அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸி அத்தை. ஆமாமா பண்ணலாமே. ஆமா ஆமால நவருங்க. மேடி சாரி மேடம் எங்க வீட்ல இருந்து 2 டிக்கெட்டும் வந்தாச்சு. இன்னொரு டிக்கெட் யாரு? சார் சும்மா இருங்க சார், எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்க. ஏப்பா அப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். ஆளுக்கு ஒரு பிரஷ் எடுங்க. நான் தரேன் மேடம். சிங்காரனே ஆளுக்கு ஒரு பிரஷ் சரி, கொடுங்க. இந்தாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. பார்த்து சிங்காரம் கொட்டிடாத. அப்பா அதோ அப்பா அண்ணன் கொடுங்க. அப்பா கேளுங்க, நீங்க 2 பேரும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சா போதும். ஏமா திருவேங்கடா, நமக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் லட்சுமி அப்படி சொல்றா. உனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல தெரியுமா? பெருசா பேசுற. இந்தாம்மா. ஓஹோ அப்படியா? சரி, அப்ப ஏணில ஏறி கைத்த இடுப்புல கட்டிக்கிட்டு 7வது மாடிக்கு போய் நல்லா பெயிண்ட் அடிங்க பாப்போம். இதுக்கு தான் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறது. பாரு, நம்மளோட வேலை சுவத்துல உப்பு பேப்பரை வச்சு சுரண்டறது தான். சுரண்டவியா? சரி சுரண்டேன். லட்சுமி மேடம், இந்த வேலை நல்லபடியா முடியணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நீங்க முதல்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிங்க. நீங்க தொட்டா எல்லாமே சக்சஸ் தான். சக்சஸ்.